தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நான் இந்த பெலிஸ்தனோடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான் தாவீது. ஆமென். இஸ்ரேலின் தளபதிகளால் முடியாத ஒன்று, இஸ்ரேலின் ராஜாவாலும் ஏன் யாவராலுமே முடியாத ஒரு காரியம், அந்த மாபெரும் ராட்சத கோலியாத்தனுடைய யுத்தம் பண்ண. ஆனால் இந்த சிறு இளம் வயது பையன் தாவீதுக்கு மட்டும் எப்படி முடியும் என்று தோன்றியது. தாவீது யுத்தத்திற்கு பழக்க வைக்கப்படாத ஒரு சிறு பையன், யுத்தத்தை பார்க்காத ஒரு சிறு பையனும் தான் தாவீது. சத்துருவை கண்டு நான் பயந்து நடுங்க மாட்டேன் என்று சொன்னது நிமித்தம் சவுல் ராஜா மற்றும் சவுலின் தளபதிகள் யாவருமே முடமாக்கி விடப்பட்டு விட்டனர். காரணம் தாவீதின் மாபெரும் விசுவாசம் முடியும் என்பதுதான். மற்றொரு உதாரணமாக, யோசேப்பு எகிப்தின் போத்திபாரின் வீட்டில் அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்த போது போத்திபாரின் மனைவி மூலம் இலவசமாக கிடைக்கப்பட்டதான ஒரு இன்பமான இச்சையான காரியங்களை யோசேப்பு எப்படி ஜெயித்தான்? யோசேப்பின் வாலிப பருவத்தில் விவேகமாகவும் வித்தியாசமாகவும் தீய சக்திகளிலிருந்து தன்னை கரைப்படுத்தாமல் தன் தேவன் தன்னை பாதுகாக்க முடியும் என்று விசுவாசித்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மேலே பார்த்ததான இரு தேவ பிள்ளைகளை பற்றி பார்க்கும் பொழுது அவர்கள் இளம் வயதில் யாராலுமே முடியாது என்று சொல்லப்பட்டதான காரியங்களை தன் நம்பி இருக்கிற என் தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் முடியும் என்று தங்கள் வாயினால் அறிக்கையிட்டார்கள். தேவனை சோதனை பரீட்சை மிக எளிதில் முடியும் என்று அவர்கள் சொல்லி ஜெயித்தார்கள். ஆம், அதுபோலவே உங்களுக்கு நேரிடுகிறதான போராட்டம், சோதனை போன்றதான தீய சக்திகளை உங்கள் வாயிலிருந்து எண்ணில் இருக்கிறவர் பெரியவர் என்று உங்கள் வாயில் தினம் தினம் அறிக்கையிட்டு முடியும் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். ஆமேன். God bless you.